இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் கூட்டணி குறித்தும் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்தும் என்னென்ன யூகங்களை வகுக்க இருக்கிறார் தினகரன் என்பது குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றிவேல் அவர்களுடன் தான் ஒரு நேர்காணலை நடத்த இருக்கிறோம். சார் வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு. கிட்டத்தட்ட திமுக அதிமுக கூட்டணி எல்லாமே இறுதி வடிவம் பெற்றுவிட்டது. இந்த நிலையில் தினகரன் அவர்களுடைய தேர்தல் வியூகம் என்னென்ன புது வியூகம் இந்த தேர்தலில் அவர் வகுக்க இருக்கிறார்? இல்லை, இறுதி வடிவம் பெற்றுச்சுன்னு எப்படி சொல்றீங்க? திமுக கூட்டணி நாங்க 20 இடத்துல நிக்கிறோம் திமுகன்னு சொல்லிட்டாங்க. மீதி 20 இடம் அவங்க 20 தொகுதியில் ஒதுக்கிட்டாங்க. சரி, இப்பயும் நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டீங்களா கூட்டணி அவங்களுக்கு உறுதியாயிருச்சுன்னு? உறுதியாச்சுன்னு சொல்றாங்க சார். இப்போ விஜயகாந்த் வந்து பிஜேபியோட பேசுகிறார், அதிமுகவோட பேசுகிறார்னு தெரிஞ்சு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுக்கு போறாரு. உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம் அது. அவர் வீட்டுக்கு போகலாமா? இதெல்லாம் இந்த ஓஎம்ஜி குரூப்பால் வர வேணாம். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு அறிவிக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிலாம் எதுவுமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவத்தில் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, இப்ப நீங்க சொல்வதை பார்த்தா தேமுதிக திமுக கூட்டணியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? இனிமேல் இருக்க மாதிரி தெரியல. திமுக கூட்டணி சார், திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சு அப்படிதானே? இல்லையே, அங்க இருந்து இன்னும் ஒரு சகோதரர் ஜவஹர்லா அவங்க ஆதரவுன்னு சொல்லிட்டாங்களே. எப்ப சொன்னாங்க? ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க அவங்களுடைய தாய் அமைப்பான முஸ்லிம் ஹைதர் அலி அவர்களும் நாங்கள் திமுக ஆதரவுட்டாங்க. அந்த மாதிரி நான் எந்த நியூஸும் படிக்கவே இல்லை. திமுகவோட உரசல் செய்தி வந்ததா உங்களுக்கு? கூட்டணி விட்டு விலக போறோம் ஜவஹர்லா சொன்னாங்க. ஆமா, அது தெரிஞ்சுன்னு தான் பேசுறேன். அவங்களுக்கு வந்து அவங்க இடம் இல்ல, அதாவது இடம் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் செய்தி வருது. 40 தொகுதிக்கு அவங்க ஒவ்வொரு கட்சியை ஒதுக்கி இருக்காங்க. உங்களுக்கு வர செய்தி அப்படி வருது, எனக்கு வர செய்தி வேற மாதிரி. உங்களுக்கு எப்பவுமே வேறுபட்ட செய்தி, எல்லாமே வந்திருக்கு. போன கூட இங்க சந்திக்கும் போது நான் சொன்ன இதெல்லாம் நடக்க போகுது. நடக்குதா நடக்கலையா? பிரச்சனை வரும்னு சொன்னல. திருமாவளவன் அவங்களோட தான் இருக்கிறாரு, வைகோ அவங்களோட தான் இருக்கிறாரு. 2 இடதுசாரிகளும் 3 சீட்டா 2 சீட்டான்னு சிபிஎம்க்கு பிரச்சனை வருதுங்கிற மாதிரி செய்தி போச்சு. இப்ப அவங்க 2 இடங்கள் வாங்கிக்கிட்டு எல்லாரும் கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. திமுக அங்க என்ன நடந்தது உள்ளன்னு எங்களுக்கு தெரியும். திருமாவளவனுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாங்க, கம்யூனிஸ்டுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாங்கன்னு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச தொட்டு தான் முடிவு வர வரைக்கும் பொறுங்க சார்னு சொன்னேன். திமுக முடிஞ்சதுன்னு சொல்றீங்க. ஏன் விஜயகாந்த் வீட்டுக்கு போனது காரணம் சொல்லுங்க எனக்கு. இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி எப்ப பழசு? ஒரு வாரம் என்ன பழசா? உங்களுக்கு ரொம்ப பழசு சார். ஒரு வாரங்கிறது இப்ப நடக்கிற ஒவ்வொரு நொடிக்கு புது புது செய்தி வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் போய் பார்த்தது, நீங்க இப்ப துரைமுருகன் தானே சார் அப்டேட். இப்ப துரைமுருகன் வந்து சுதி சார்பா போய் பார்த்து அவர் கதவு மூடிட்டு எங்களுக்கு இல்லப்பான்னு சொன்னதுதான் இப்ப கரண்டா தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க பழசு சொன்னீங்கல்ல, அதனுடைய தொடர்பு படுத்தது தான் இந்த இப்ப புதுசு. சொல்லுங்க. பழசு போனாரு ஸ்டாலின், வெளியே வந்து நான் மரியாதை நிமித்தமா பார்த்தேன்னு சொன்னாரு. ஆனா பிரேமலதா என்ன சொன்னாங்க அப்புறம்? ஆமா, அரசியல் தான் பேசினார் அவரு சொன்னாங்க. ஆமா சார், பொறுங்க, அதுக்கு அடுத்த நியூஸ் நடந்துருச்சு. இருங்க. அப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தமான்னு சொல்ற ஒரு அரசியல் கட்சியில இருந்து வர ஒரு தலைவரை இல்ல உடல்நிலை விசாரிக்க வரல, அரசியல் பேச தான் வந்தாருன்னு போட்டு கொடுத்தீங்க. அதுக்கு பதில் டிட் ஃபார் டாட் துரைமுருகன் உங்களை போட்டு கொடுத்தாரு. எதுவும் பழசு இல்ல சார், எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கும். தொடர்பு இல்லைன்னு நான் சொல்லல. பழசும் சொல்லாதீங்க. தொடர்பு ஸ்டாலின் அவர்கள் வந்து விசாரிக்க போறாங்க. பிரேமலதா ஆமா அவர் கூட்டணி தான் பேசினாருன்னு சொன்னாங்க. அதுதான் நேத்து துரைமுருகன் முந்தா நாள் அவர் திருப்பி முடிச்சாரு அவங்க கதையை. சரி சார், இப்போ இதுல என்ன பிரச்சனை? இல்ல, நீங்க பழசுன்றது விட்டுறாங்க. பழசு கிடையாது அது. தொடர்பு பத்தி நாளைக்கு என்ன வரப்போகுது எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாமே தொடர்பு படுத்தி தான் சார். போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்குமே தொடர்பு கிடையாது. போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு 5 வருஷமா தொடர்பு இருக்கா? அப்ப கூட்டணி எல்லாம் ஒண்ணா இப்ப கூட்டணியில் இருக்காங்களா? அப்ப ஜெயிச்ச மோடி இப்ப ஜெயிக்க போறாரா? என்ன தொடர்பு இருக்கு? நான் தொடர்பு இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தை வெளியெடுத்தேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் சந்திச்சதை எடுத்ததுக்கான நான் துரைமுருகன் பேசணும். எதுவுமே நடக்கலையே. பாஜகவோட அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க இந்த நிகழ்ச்சியில தான் நீங்க பதிவு செஞ்சீங்க. ஆர்எஸ்எஸ் கூட பேசினாரு. ஆர்எஸ்எஸ் கூட பேசுறாரு. எதுவுமே நடக்கலையே. காங்கிரஸோட தானே சார். பாஜக ஏ டீம் வந்து அதிமுக, பி டீம் வந்து திமுக. இதுக்கான விடையை இன்னைக்கு சொல்ல முடியாது. தொடர்பு பத்தி எலெக்ஷன் முடியும்ல, அப்பதான் சொல்ல முடியும். அப்ப பேசுங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. என்னது சார் அமித்ஷாவை கூப்பிட்டாரு உங்க அப்பா இரங்கல் நிகழ்ச்சிக்கு? இன்னத்துக்கு போய் டெல்லியில் திரு வாஜ்பாய் அவர்கள் மரணத்தில் போய் அமித்ஷாவை பார்க்கணும் பின்னாலே சுற்றிருந்தாரு? இன்னத்துக்கு மருமகன் அனுப்பிச்சு ராம் யாதவ் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தாங்க வெளிநாட்டுல எல்லாம்? இல்லை, இப்போ இதெல்லாம் என்ன இது வியாபாரத்துக்கு போனாங்களா, இல்லை வீட்டில் நகை அடமானம் வைக்க போனாங்களா, இல்லை என்னத்துக்கு போனாங்க? அவர்கள் வந்து அவங்க அப்பாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு கூப்பிட போறேன்னு சொல்லிட்டாங்க. பேர் போட்டு வரலையே.
அவர் வரல, பேர் போட்டு வரல, அதெல்லாம் வந்து எல்லாமே ஏன் வெளிநாட்டு அம்சி RSS தலைவரை பார்த்தீங்க? உங்க மருமகன் போய் RSS தலைவர் ஏன் பார்த்தாரு? அது செய்தியில வந்தது. அது சார் ஏன் சார் வரணும்? நான் சாட்சி சார், நான் அப்போ வெளிநாட்டில் இருந்தேன் சார், அதே நாட்டில். சரி சார், நீங்க சொன்னது நடந்திருக்கலாம். ஆனா கூட்டணி காங்கிரஸோட தானே உறுதியா இருக்கு. இப்ப இந்த தேர்தலுக்கு பேசுறோம் சார், இந்த தேர்தலுக்கு காங்கிரஸோட தான் திமுக கூட்டணி. நீங்க திருப்பி பாஜகவோட இன்னும் திமுக பேசுது நீங்க சொல்லிட்டே இருந்தா என்ன சார்? உண்மை நடக்கிறத சொல்றேன், ஃபியூச்சர் நடக்கிறத சொல்றது தான் பாலிடிக்ஸ். இல்லாத சொல்றது 5 சீட்டு அதிமுகவோட வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஸ்டாலினோடய ஒரு பேச்சுவார்த்தையை பாஜக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பேச்சுவார்த்தை வச்சுன்னு இருக்காங்க. ஆஃப்டர் போல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சிந்தனையோட இருக்காங்க. நாங்க ஒருவர் மட்டும்தான் எப்பவுமே அலையன்ஸ் இல்லைன்னு சொல்றோம். அவர் வார்த்தையை பாருங்க, ஸ்டாலின் வார்த்தையை. எந்த சூழ்நிலை பிஜேபி கூட அலையன்ஸ் போக மாட்டேன்னு சொல்லுங்க சார். மோடி பிரதமர் ஆவது எதிர்ப்பேன்றாரு, நிதின் கட்கரி ஒத்துப்பையா? அப்போ நீங்க இந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு நீங்க பேசும்போது ஜாகிரதையா பேசுறேன் சார். இந்த இடத்தில் மோடி என்றால் சார், இந்த இடத்தில் மோடி என்றால் பாஜக என்றுதான் சார் பொருள். நீங்க உடனே மோடி எதிர்ப்பா பாஜக எதிர்ப்பா சார்? அங்க ஹிடன் அஜெண்டா நிறைய இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டா செய்வாங்க. சரி, காவியை வரவிடாமல் தடுப்போன்னு சொல்றாங்க. காவிங்கிறது என்னது? RSS இந்துத்துவா தானே சொல்றாங்க அவங்க. சார் சொல்றது ஒண்ணு, ஏன் சார் உங்க மருமகன் நிமிஷம் எல்லாரையும் பாக்குறீங்க சார்? அந்த செய்தி நீங்க வச்சிருக்கீங்க, அந்த ஆதாரத்தை அதை வெளியிடுங்களேன் சார். ஏன் சார் வெளியிட மாட்டேங்கிறீங்க? அது அந்த மாதிரி அது வெளியிட்டு நான் எனக்கு என்ன லாபம் வரப்போகுது அதுல? ஆனா வெளியிடாமலே எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களே. சொல்றது போதுமே, அவங்க இல்லைன்னு மறுக்கிட்டோம், அப்புறம் நான் வெளியிடுறேன். சரி சரி, திமுக கூட்டணி அதிமுக ரெண்டுமே பாஜகவோட பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, ப்ரீ எலெக்ஷனா இருக்கட்டும், போஸ்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், அவங்க பாஜகவோட தொடர்பு வைத்திருக்கிறார்கள். 100% தொடர்பு வச்சிருக்காங்க. தினகரனுடைய தேர்தல் வியூகம் என்ன? ஓவரால் தமிழ்நாட்டில் என்ன வியூகத்தை வகுக்க போகிறார்? இப்ப இவங்க எல்லாம் என்ன வியூகம் வகுத்து இந்த யானை கூட்டணி வச்சிருக்காங்க சார்? எதுல போறாங்க அவங்க? கூட்டணி வச்சிருக்காங்க சார். கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க கூட்டணி வைத்த கட்சிகளுக்கு என்று குறிப்பிட்ட வாக்கு விழுக்காடு இருக்கு. ஒரு காலத்துல அதிமுக தலைவர் ஜெயலலிதாவும் அந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் வெற்றி பெற்று இருக்காங்க. ஒரு நிமிஷம், தயவு செய்து வாக்கு விழுக்காடு சொன்னீங்கல்ல, எனக்கு தயவு செய்து வாக்கு விழுக்காடு இருந்தா கேட்டு வாங்கி இப்ப படிங்க. 2014 இப்ப கம்யூனிஸ்ட் போட்டி போட்டாங்க, அவங்க வாக்கு விழுக்காடு சொல்லுங்க எனக்கு, சொல்லுங்க. இப்ப என்ன திமுக கூட்டணி உள்ள யாருக்குமே வாக்கு விழுக்காடே இல்லைங்கிறீங்க சார்? ஒன்னு வந்து பயில்வான் கூட்டணி, ஒன்னு மானங்கட்ட கூட்டணி, ரெண்டு, அவ்வளவுதான். வேற என்ன? அது இவரு பண்புமணியே சொன்னாரு, அந்த பாஷையிலேயே சொல்றேன். யாரோ ஒருவர் பயில்வான்ட்டீங்களே நீங்க. பயில்வான் தான் ஸ்டாலின், பயில்வான் தான். அதான் நிறைய பேர் கூட சேர்த்துன்னு போறாரு. சரி, அது ஒரு வெற்றிக்கான வியூகம் தானே சார்? தேர்தல் நேரத்துல கூட்டணி வைக்கிறதுலாம் நீங்க எப்படி சார்? கூட்டமா எது வரும்னு தெரியும் சார், தனியா எது வரும்னு தெரியும் உங்களுக்கு. கூட்டமா எது வரும்னு தெரியும், பொறுங்க, அவசரப்படாதீங்க. தனியா வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாரா, இல்ல தனித்து விடப்பட்டு இருக்கிறாரா, இல்ல அவரே விரும்பி தனியா நிக்கிறாரா? நீங்க இந்த கூட்டணி இந்த 10 நாளா காமெடி டைம் விட ஜாஸ்தி மிஞ்சி போச்சு. நடந்துதான் நடக்கலையா? ஒத்துங்க. நாங்க அடிமேல் அடி எடுத்து கரெக்டா வைக்கிறோம். எங்க துறை போயிச்சாரு அளந்து கரெக்டா பண்றாரு, அது கரெக்டா முடிவு வரும். ஏன் அவசரப்படுறீங்க? 2-3 நாள் பொறுங்களேன். யாருடன் கூட்டணி வைப்பாருங்கிறதுக்காக ரொம்ப நாள் பொறுக்க வேண்டியது இருக்கு, அப்படிதானே சார்? ஆமா சார். நீங்க என்ன பொருந்தாத விஷயத்தெல்லாம் சேர்த்து ஒன்னா கூட்டணி வைப்பீங்க, நாங்க போய் அதுல சேர்ந்து சொல்றீங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் சேர்த்துக்க சொல்றீங்க. தேர்தலுக்கு பிறகுதான் கூட்டணி அறிவிப்பீங்க போல நீங்க. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க யூ ஆர் இன் ஃபூல்ஸ் பாரடைஸ். இல்ல, கூட்டணி தேர்தல் வரப்போகுது, எல்லா கட்சிகளும் கூட்டணி திமுகலையும் அதிமுகலையும் சேர்ந்துருச்சு. இன்னும் எங்களுக்கு கூட்டணி வந்து நாங்க இனிமேதான் கூட்டணி அறிவிப்போம். SDPI கூட கூட்டணி இருக்குன்னு ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கட்சியா 2 கட்சியா அனௌன்ஸ் பண்ணுவார், வெயிட் பண்ணுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இனிமேல் நீங்க வைக்க போகிற அந்த கூட்டணி எல்லாம் டெய்லி ஸ்டார் ஹோட்டல்ல போய் மீட் பண்ணி பேப்பரை இப்படி புடிச்சு காமிச்சாதான் கூட்டணின்னு அர்த்தமா? ரொம்ப ஓல்ட் ஸ்டைல் ஆகுது எல்லாமே. தினகரன் எல்லாத்தையும் புதுசா தான் பண்ணுவாரு. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் தாட்ஸ். பேப்பர் இப்படி காமிது, அந்த பேப்பர் இப்படி கொடுக்குறது, கை கொடுக்குது. என்ன சார் இதெல்லாம்? ஜோக்கா இது? அந்த அக்ரிமெண்ட் மீறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எந்த கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க? நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. சாட்சி எல்லாம் வேணாம் சார். மக்களுக்கு முன்னாடி சாட்சி எல்லாம் பண்றீங்க, ஜெயிச்சு வந்தீங்கன்னு வச்சுங்க, பிஜேபி இவங்க எல்லாம் போக மாட்டாங்க உத்தரவாதுங்களா? அதுக்கு எதனா எழுதி வச்சிருக்கீங்களா அதுல? ஆனா தினகரன் போக மாட்டாரு, 1000% அவரே சொல்லிட்டாரு. ஆனா திமுக கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு இவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது வந்து நல்ல விஷயம் சொல்றீங்கல்ல, இது ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்றேன் நான், இது பழமையான விஷயம் சொல்றேன். ஏன் நான் இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு உதவ போகுது? நாளைக்கு ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வச்சுங்க, இப்போ அக்ரிமெண்ட் போட்டுக்கிறவங்கள 2 சீட் ஜெயிக்கிறாங்க, அப்புறம் அந்த 2 சீட்ல பிஜேபிக்கு வேணும்னா போக மாட்டேன்னு அதுல எழுதிருக்கா? இப்படிலாம் எழுதுவாங்களா? அப்ப என்னத்துக்கு போறீங்க அக்ரிமெண்ட்? ஒரு கொள்கை இல்லாத அக்ரிமெண்ட் ஏன் போடுறீங்க?
இல்ல சரி, விஜயகாந்த் போய் பாத்துட்டு வந்தீங்கல்ல, விஜயகாந்த் போய் அதிமுக பாஜக கூட்டணினே சொல்லிட்டாங்க. அதனால நீங்க அவங்கள பாஜக சார்புன்னு தனிச்சு நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. அவங்களே வெளிப்படையா நாங்க பாஜக சார்புன்னு சொல்லிட்டாங்க. அதிமுக சொல்லிட்டாங்க சார். நீங்க திமுக பத்தி கேட்டு அக்ரிமெண்ட் போட்டு பேப்பர் வெளியிட்டாங்கல்ல, அவங்கள கேட்டுக்கிறேன். சரி, அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி போயிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சீட் ஜெயிச்சா பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க, காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. என்ன இருக்கு அதுல? அந்த சரத்து இருக்கு அதுல. ஏன் மாத்தி தான் பாருங்களேன். நான் ஒரு கேள்வி கேட்டா அதுலயே நிக்கிறீங்க. வயசு வருஷா பாருங்க. யாரை ஏமாத்துறீங்க? அதெல்லாம் நம்ப மாட்டாங்க மக்கள். மக்கள் என்ன நல்ல தெளிவா எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் ரொம்ப நாளா பார்த்து இன்னைக்கு சோசியல் மீடியா. அப்படி என்றால் தினகரன் இந்த தேர்தலில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இடதுசாரிகள், பாஜக, காங்கிரஸ், திருமாவளவன் போன்ற எந்த கட்சிகளோடும் இனிமே கூட்டணி கிடையாது. அப்படிதான் அப்படி சொன்ன நான் இப்போ டெல்லியில மோடியை பத்தி பேசுகிறேன், பிஜேபி பத்தி பேசுகிறேன். இல்ல அப்ப நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, நீங்க மைண்ட் மை வேர்ட்ஸ். நான் என்ன சொன்னேன்? ராமதாஸ் ஒரு சீட் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் ஒரு சீட் ஜெயிக்குதுன்னா, நாளைக்கு காங்கிரஸுக்கு ஒரு சீட் வேணும்னா இவங்க போய் அங்க சேர மாட்டாங்கன்னு அந்த அக்ரிமெண்ட்ல எதனா எழுதியிருக்கீங்களா? அதே மாதிரி தான் இங்கே திமுகவையும் கேட்கிறேன். திமுக இருக்கிற வேற ஒரு கட்சி ஏதோ ஒரு அரசியல் விஷயங்களை நிறைய நம்புறீங்க, நீங்க நிறைய நடக்கும்னு ஊகம் செய்றீங்க. தேர்தலுக்கு பிறகு இந்தியாவே நம்புது. தேர்தல் அமைப்பு முறையவே நீங்க விமர்சனம் செய்றீங்க. அப்படி விமர்சனம் செய்யல. நீ அக்ரிமெண்ட் போட்டு ஏன் ஷோ காமிச்சு ஏமாத்தீங்கன்ற ஏன் அதெல்லாம் யார் கேட்டது? சரி, இப்ப இந்த தேர்தல் அது சேர்த்து இன்னொன்னு அக்ரிமெண்ட்ல 20 சீட்டுக்கும் நாங்க ஆதரவு, 21 சீட்டுக்கும் அக்ரிமெண்ட் தான் போடுற. இப்ப அலையன்ஸ் தான் பேசுறீங்க, ஆதரவு பத்தி ஏன் பயப்படுறீங்க? அப்படி நீங்க மட்டும் வராது 21 தேர்தல் மட்டும் அக்ரிமெண்ட் போட்டுப்பீங்க. இப்ப வேற ஒண்ணு இல்ல. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதிமுக. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக பாரம்பரியமான ஒரு தொகுதி ஆர்கே நகர். அதில் வெற்றி பெற்றவர் என்கிற முறையில் தினகரன் என்றால் அதிமுக, அதிமுக என்றால் தினகரன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்களை போன்றவர்கள்லாம் சொன்னீங்க. இப்போ நீ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மாற்று கருத்தெல்லாம் பேசல. அப்படி இருக்கும்போது அதிமுக மாதிரி ஒரு கட்சியை தினகரன் தான் அதிமுக நம்புனா, அதை நோக்கி தானே சார் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, ஜெயலலிதாவை நோக்கி படையெடுத்த கூட்டணி கட்சிகள் தினகரனை நோக்கி ஏன் படையெடுக்கல? நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஒரு 10 நாளா டூர் பண்ணியிருந்தாரு, அதுல பேசுனதை பார்த்திருப்பீங்க. தெளிவா சொன்னாரு, அம்மாவை விமர்சித்து, அதுவும் அம்மா இறந்த பிறகு வன்மமாக கெட்ட எண்ணத்தோடு அம்மா இப்போ இருந்திருந்தா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அவங்களுடைய நினைவு இடத்தை மணிமண்டபம் கட்டக்கூடாது, அசம்பிளி உள்ள படம் வைக்கக்கூடாதுலாம் விமர்சித்தம் கூட நாங்கள் எப்படி இப்போ அம்மா கட்சி அம்மாவுடைய நல விரும்பிகள்னு சொல்லியோ, அம்மாவுடைய ஆதரவாளர்னு சொல்லியோ, அம்மாவுடைய விசுவாசிகள் சொல்லி இவங்க கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இறந்த பிறகு அம்மா இருக்கும்போது அம்மா நேராக ஃபேஸ் பண்ணாங்க. அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. அதுக்கான விமர்சனம் செய்தவர்களோடு ஜெயலலிதா கூட்டணி வச்சதே இல்லையா சார்? அம்மா மூப்பனார் 96ல ஜெயலலிதா எதிர்ப்ப சொல்லியே வாக்கு கேட்டாரு. ஆனா 2001ல அதே தமாகவோட ஜெயலலிதா கூட்டணி வச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. நீங்க அம்மா எடுத்த முடிவை அம்மாவை தான் கேட்கணும். நீங்க அவங்க எப்படி சார்? அரசியல்ல எல்லாமே சாத்தியம். அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க சொன்ன பதில புரிஞ்சு உள்வாங்க மாட்டீங்க. அம்மா அம்மாவை எதிர்த்து திமுக கூட கூட்டணி சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி எதிர்த்தது. ஒரு சூழ்நிலை திமுக தன் பாதையிலிருந்து விலகியது. அதனால மூப்பனார் கிட்ட அம்மா மூப்பனார் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கல. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பார்வையும் தெரியும். மூப்பனார் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். நான் ஜெயலலிதா அவர்கள் தன்னை கடுமையாக விமர்சித்து தன்னை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்த மூப்பனாருடன் மீண்டும் கூட்டணி வச்சாரா இல்லையா சார்? அப்படி இருக்கும்போது பாமகவோட இப்ப அதிமுக வச்சது மட்டும் நீங்க எப்படி விமர்சனம் சொல்லி முடியும்? நீங்க கேள்வியா எடுக்கிறீங்க. சொல்ல கேள்வியை உள்வாங்க மாட்டேன், பதில உள்வாங்க மாட்டீங்க. See, every action has got an equivalent and opposite reaction. அம்மா இருக்கும்போது அவங்கள பற்றி பேசினவங்கள, அவங்கள எதிர்த்தவங்கள, கூட்டணிக்கு வந்தவங்கள, வெளியே போனவங்கள எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியை கூட கூட்டணி வச்சு வைக்காத கட்சியே கிடையாது. அம்மா கூட எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆனால் அதே அம்மா தேமுதிகவை பற்றி சட்டசபையில் ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. நான் அவங்க கூட சேர்ந்தது வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், எங்களால் தான் உங்களுக்கு வளர்ச்சி, இனிமேல் உங்களுக்கு வீழ்ச்சின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அம்மா. அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கவே இல்லை சாவர வரைக்கும். இப்போ போய் கூட்டணி வச்சுப்பீங்க. அம்மா இறந்த பிறகு உயிரோடு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அம்மா உயிரோடு இருக்கும்போது எந்த விமர்சனம் திரு ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அன்புமணி சார் பண்ணியிருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா பதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எதிர்வினை வந்திருக்கும். அதை பற்றி நான் இறந்த பிறகு அவங்க பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு சொல்றியே, எவ்வளோ வன்மோ எவ்வளோ கொடூரம் மனசுக்குள்ள.
தினகரன் பார்வையில் இனிமேல் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டார் சொல்லுங்க. கூட்டணி வைக்க கூடாது, மன்னிப்பு. அம்மாவின் மனசாட்சிக்கு எதிரான கட்சிகளிடம் வைக்க மாட்டேன் அப்படி ஒரு முடிவு. இந்த மாதிரி அம்மா சொல்லுவார். பிஜேபி ஃபர்ஸ்ட் எந்த சூழ்நிலையும் கிடையாது. அதிமுக அரசியல் கட்சியோட கூட்டணி கிடையாது, திமுக அரசியல் கட்சியோட கூட்டணி கிடையாது. இதற்கப்புறம் இத பேசினாங்கல்ல, வன்மமா பேசினாங்கல்ல, அவங்க ரிவர்ட் பண்ணணும். நான் சொன்னது தவறுன்னு பாமக விஜயகாந்த் சொன்னா கேட்ற போறாங்க. அவங்க ரிவர்ட் பண்ணும். இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நான் கேட்டதுக்கு அம்மா வந்து சார் கேஸே போட்டாங்க சார், கேஸ் போட்டு வித்ட்ரா வாங்குறாங்க திரு கருணாநிதிக்காக. அந்த சூழ்நிலையில இவங்க ரிவர்ட் பண்ணியே ஆகணும். அது மன்னிப்பு கேட்டுதான். இனிமேல் இந்த தேர்தலை விடுங்க, இனிமேல் தினகரன் கூட்டணி வைக்க மாட்டார் உறுதியா உங்களால சொல்ல முடியுமா? சார் நான் திருப்பி சொல்றேன், நீங்க எங்கேயோ போய் நிக்கிறீங்க திருப்பி. அது ஒண்ணு என்ன, நீங்க என் கேள்வியில மடக்கிட்டு தான் நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றதுக்காக கேள்வி இல்ல, நீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொன்ன ரிவர்ட் பண்ணிட்டோன்றேன். நாங்க சொன்னது தவறு. அந்த அம்மா கூட்டணி வச்சுக்குவீங்க முதல் சொல்லட்டும், அப்புறம் சூழ்நிலை வரட்டும். சொல்லுவாங்களா? அதுக்கு உத்தரவாதம் பண்ணீங்க நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு பதில் சொல்றேன். அப்ப விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி இவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. எல்லா வாய்ப்பும் எல்லாருக்கும் இருக்கு சார். அதான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அம்மா இறந்த பிறகு அவர்களுடைய இறப்பை விமர்சித்தவர்கள், அவர்களுடைய அவங்க அந்த மணிமண்டபம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விமர்சித்தவர்கள் எந்த சூழ்நிலையும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. அவங்க ரிவர்ட் பண்ணவர்களும் மன்னிப்பு கேட்டு விட்டால் ஏற்றுக்கலாம். மன்னிப்பு கேட்டு விட்டால் கேட்கட்டும், அதுக்கப்புறம் ஏற்றுக்கல. நான் அப்ப கேட்கும் போது சொல்லுவேன். இடதுசாரிகளுடன் கூட்டணி வச்சுக்கலாம். நேஷனல் பார்ட்டி தானே, இல்ல தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க. இடதுசாரியும் நேஷனல் பார்ட்டி தான். ஆமா, அவங்களோட கூட்டணி கிடையாது. இப்ப கூட்டணி இல்லன்னு சொல்றேன் சார். திமுக கூட கூட்டணியில் இருக்கிறது எங்க கூட கூட்டணி எப்படி சொல்லுவீங்க? இப்ப இல்ல சார், இனிமேல் தேசிய கட்சிகள், அதுக்கு அவரு தங்க தமிழ் செல்வன் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்கின்ற இந்த காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது. கம்யூனிஸ்ட் எப்ப சார் பிரைம் மினிஸ்டர் இருந்தது? நான் தேசிய கட்சின்னு கம்யூனிஸ்ட் சொல்றேன். நீங்க திருப்பி பிஜேபியும் காங்கிரஸ் சொல்லி காங்கிரஸ் சொல்றதா? காங்கிரஸ் என்னன்னா இடதுசாரிகளோட வாய்ப்பு இருக்கு கூட்டணி வைக்க. ஏன் வைக்குது? அவங்க தீண்டுத சக்தி எல்லாம் இருக்கணும் சார். வாக்கு விழுக்காடு இருக்குமா அவங்களுக்கு? ஏன்னா சேரும் போது 1% கூட கிடையாது. அதான் அவங்க தப்பா முடிவு எடுக்கிறதுனால அவங்க வாக்கு விழுக்காடு நம்பகத்தன்மை போகுதுன்றேன் சார். வைகோ எவ்வளவு பெரிய லீடரா பார்த்தோம் எல்லாரும். எங்க அவர் ஆரம்பிச்ச கொள்கையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சீட்டு, ஒரு ராஜ்யசபா லோக்சபாவுக்கு போய் ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சாருன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் கட்சியினுடைய முடிவு தான் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி. தவறான முடிவு எடுத்துட்டு வாக்கு வங்கி உனக்கு போட்டவங்களே போட மாட்டாங்க. தினகரனோட வைக்க வந்திருந்தா நிறைய சீட் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி நான் சொல்லவே இல்லையா? வருத்தப்பட்ட மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதாவது எப்படி அழிஞ்சு போறாங்கன்னு சொல்ல வரேன், அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு கொள்கை ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாலேஜ் உள்ள தலைவர் ஒருத்தர் அவ்வளோ நாள் போராடி, தமிழர்களுக்காக போராடி, பல சூழலில் போராட்ட காலத்தில் இருந்து நடந்து எல்லாம் பண்ணார். திமுக எதிர்த்து அவர் கடைசியாக பேசின வீடியோ கூட இருக்கு என்கிட்ட, எல்லார்கிட்டையும் இருக்கும். அது என்னது பெருசு? இப்போ இந்த கூட்டணி நீங்கள் சொல்வதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணி கட்சியில் எல்லாம் பாவம், அவர்களெல்லாம் நல்லது செய்திருக்கிறார்கள். ஆனால் தவறான முடிவால், தவறான கூட்டணியால் அழிந்து போகிறார்கள். அதானே தவறான நேரத்தில் தவறான முடிவு அந்த தலைவர்கள் யார் எடுத்தாலும், நாங்க எடுத்தாலும் சரி, யார் இது எங்களுக்கு விதிவிலக்குன்னு நான் சொல்லியே, ஒரு தவறான முடிவு ஒரு தலைவர் எடுக்கிறாருன்னா அரசியல் இல்ல. உங்களுடன் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக சேர்ந்தா அவங்களுடைய வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிருமா? நான் சொன்னா இப்போ நீங்க சொன்னீங்க அவங்க தவறான முடிவு எடுத்தா வாக்கு விழுக்காடு போயிடும் சொல்றாங்க. உங்களுடன் எடுத்தா வாக்கு விழுக்காடு நாங்க சேர்க்கிற சூழ்நிலை வரட்டும், அப்ப பேசலாம். இப்ப அவங்க இன்னொரு கூட்டணியில் இருக்காங்க, இப்பயே அதை பத்தி கேக்குறீங்க. சரி, இப்ப இப்போதைக்கு உங்களுக்கு வரக்கூடிய கட்சிகள் இடதுசாரிகள் வாய்ப்பு இல்ல, விடுதலை சிறுத்தைகள் வாய்ப்பு இல்ல, காங்கிரஸ் இல்ல, மனிதநேய மக்கள் கட்சி இல்ல, எஸ்டிபியே வந்துட்டாங்க. அவர்கள் பக்கம் பாஜக, பாமக, தேமுதிக அந்த பக்கம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப மீதம் எந்தெந்த கட்சியில் உங்களுடன் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம பேசும்போதே சொன்னேன். 2-3 நாள் தெரியணும் சார். நீங்க தெரியாது எப்படி ஓட்டு கேட்க போவோம்? மக்களுக்கு தெரியாது எப்படி ஓட்டு கேட்க போவோம் நினைக்கிறேன். அப்ப அவங்க உங்களோட ஆயத்தமா இருக்காங்க, அவங்க முன்கூட்டியே ரெடி ஆயிட்டாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வானா நாங்க பொறுமையா நடக்கிற கேவலத்தெல்லாம் பார்த்துக்கின்னு அது அந்த மாதிரி எந்த வம்புலையும் மாட்டாம நியாயமா நல்ல, அதான் சார், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். பரபரன்னு எல்லாம் பண்றீங்க, அப்புறம் என்ன அது டமால் அங்கே விழுது எல்லாம். இப்போ விஜயகாந்த் படத்தை எடுத்து மாட்டுறீங்க, இறக்குறீங்க, வாசன் படத்தை மாட்டுறீங்க. அசிங்கமா தெரியல, அவசரமா தெரியல. விஜயகாந்த் வீட்டுக்கு இவர் போறாரு, சரி அது விடுங்க. நீங்க ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் அலையன்ஸை பத்தி பேசுறீங்க. இங்க ஸ்டாலின் திமுக கம்யூனிஸ்ட் கூட அலையன்ஸ். டெல்லியில் போய் மம்தா கூட சேர்ந்து குரல் விடுறாங்கல்ல, மம்தாவுக்கு அங்கே கம்யூனிஸ்ட்டுக்கும் 7ஆம் பொருத்தம். என்ன இது ரெட்டை வேடமா தெரியலையா?
நாங்க நேரா போறவங்கள வேற மாதிரி பாக்குறீங்க. இல்ல பல வேடம் போட்டு சார் இது ஏற்கனவே நம்ம வரலாற்றில் நடந்திருக்கு. இந்த கேரளால கம்யூனிஸ்டுகளோட காங்கிரஸ் அடித்துக் கொண்டு மத்தியில் இடதுசாரிகள் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியாம எல்லாம் தெரியும் சார். நான் இப்ப நடக்கிறத சொல்றேன். இன்னைக்கு போன மாசம் நடந்தது இங்க அலையன்ஸ் பத்தி ஏற்கனவே நடந்ததுதானே. அதான் சார், அதான் கூட காங்கிரஸோட கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் அவங்க என்னைக்குமே கலைஞர் வந்து போன 2014 தேர்தலில் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாரு. என்னாச்சு இப்ப இந்த கூடா நட்பு என்ன நல்லது நடந்துச்சு? 1.5 லட்சம் பேர் சாவச்சு மாறிச்சா? 1.5 லட்சம் பேர் தமிழர்ல கொண்டது மாறிடுச்சா? எதனா மாறிச்சா? அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எது மாறிச்சுன்னு வைகோ போனார் திருப்பி அவங்க கிட்ட? எது மாறிச்சுன்னு காங்கிரஸ் இவங்க கிட்ட வந்தது? உங்களை அசிங்கப்படுத்தினாங்க எல்லாம் கொள்கை எல்லாம் மன ஒத்த கூட்டணி நினைக்கிறீங்களா? அது யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்மட்டத்தில் ஆகாது. நீங்க கல நிலவரத்தை சொல்றேன் நானு. நீங்கள் கூட்டணி வைப்பதெல்லாம் கொள்கையுடன் கூட்டணி தான். 100% கல நிலவரம் எதுவோ எங்க ஒர்க்கர்ஸும் மக்களும் அவங்க ஒர்க்கர்ஸ் எங்க கூட சேர்றவங்க ஒர்க்கர்ஸும் மனநிலை ஒத்து போற கூட்டணி. அதாவது ஒரு திருமணம் வந்து ஒத்து போற திருமணம், அது வந்து டைவர்ஸ் ஆக போற திருமணம். தேர்தல் வருவதற்கு முன்னாடியே நீங்க சொல்றீங்க. உண்மை நான் சொல்றேன். அப்புறம் நான் தான் சொல்றேன், பேக்ல ஆர்எஸ்எஸ் கூட தொடர்புல இருக்குது டிஎம்கேன்னு சொல்றேன், நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் நடக்கும் போது தான் நம்புவீங்க, அப்ப என்ன கூட மாட்டீங்க. சார் தேர்தல் வர வரையும் ஒரு லிவிங் டுகெதரா அவங்க இருக்கிறாங்கன்னு கூட ஒத்துக்க மாட்டீங்களா? இது இந்த சாபக்கேட்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? இந்தியாவுக்கு தேவையா லிவிங் டுகெதர்லாம்? நீங்க அந்த கலாச்சாரம் அப்படி எடுத்துக்க கலாச்சார சீரழிவு நான் சொல்றேன் வரேன். நீங்க அதை உங்க வாயால ஒத்துக்கினீங்க. லிவிங் டுகெதர் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு சரியா வருமா? அதாவது தேர்தல் கூட்டணி எல்லாம் நீங்க வந்து புதுசா பாக்குறவர் கிடையாது. புதுசா தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து மூப்பனார், ஜெயலலிதா, காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகள்லாம் மாறி மாறி கூட்டணி வச்சதெல்லாம் பாத்திருக்கீங்க. சார் யாரும் இந்த தேர்தல ஏதோ நடக்கக்கூடாத புதுசா தமிழ்நாட்டு மக்கள் பாக்குற மாதிரியே பேசுறீங்க. 1.5 லட்சம் பேரை கொண்டானுங்க. காங்கிரஸும் திமுகவும் அப்போ அலையன்ஸ்ல இருந்தது. காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவில் ஒரு உண்ணாவிரதம் நாடகம், மழை விட்டாலும் தூவாவனம் விடாதுன்னு சொன்ன நாடகம், அதெல்லாம் மறந்துட்டோம்னு நினைச்சுக்கிறீங்களா? மக்கள் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3 தேர்தல் பார்த்துட்டாங்க சார். இன்னும் எங்க 3 தேர்தல் பாத்தீங்க? 2011, 2014, 2016 இருக்கட்டும். காங்கிரஸ் திமுக வந்து டோட்டல் ஃபெயிலியர்ல இருந்து 83 சட்டமன்ற உறுப்பினர் வரை வந்துருச்சு. நீங்க அந்த விமர்சனம் பண்ணதுக்கு ஒரு 5 வருஷம் ஒரு ஆட்சி முடிஞ்சு 2வது 5 வருஷம் வரும்போது ஆன்டி இன்கம்பரசி இருக்கும். அதை மீறி ஜெயிக்கிறோம். ஜெயலலிதா விடுதலை அதை மீறி தனியா பேசியிருக்காங்க. இருங்க, தனியா நின்னு ஜெயிச்சிருக்கோம். போர் என்றால் மக்கள் சாகதான் செய்வாங்கன்னு ஜெயலலிதா சார். ஆமா, இந்த வரலாறு எல்லாம் பேசினா பேசிட்டே இருக்காங்க. நான் பேசல, நீ உன்ன டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நான் பேசுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஜெயலலிதா பேசினது அப்ப சார் எந்த சூழ்நிலை பேசினாங்க? ஒரு பிரதமரை இந்திய மண்ணில் கொன்னது தப்புன்னு சொன்னாங்க. அது இன்னைக்கும் தப்பு தான். 1.5 லட்சம் அப்பாவி தமிழ்ல ஏன் கொன்னீங்கன்னு கேக்குறேன் நானு. சரி, இந்த தேர்தல் விஷயத்துக்குள்ள முக்கியமான விஷயம், தினகரனை பொறுத்தவரையும் தென் தமிழகத்தில் ஒரு கணிசமான வாக்குகள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து இது வந்து ஐ டோன்ட் வட தமிழகத்தில் அவர் பின்னடைவா இருப்பதற்கு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? இப்ப கூட்டணி போட்ட கட்சியெல்லாம் ஜெயிச்சிடணும்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு நினைப்பு தான் குழப்ப கெடுக்கிறது. நீங்க நினைச்சிருந்தா தென் தமிழகம் வடகம் அது ஒரு ஜாதி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். அப்படிலாம் தினகரனுக்கு இல்ல. அந்த அடையாளம் நாங்க குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளம் அந்த வேலையை நாங்க பார்க்கவே மாட்டோம். அவர் சமூகத்து இந்த ஜாதி மதம் எல்லாம் இதுக்கெல்லாம் அவர் பார்க்கல. அவர் பார்த்தாரு, நான் சொல்லல. நீங்க எப்படி வேணாலும் பார்த்து பொதுவா பத்திரிகையில வர்றது இந்த மாவட்டங்கள் அவருக்கு செல்வாக்கு இருக்கு, காரணம் அந்த சமூக வாக்குகள் அவருக்கு இருக்குங்கிறது. நீங்க ஒரு டேபிள்ல உட்காந்து யாரோ ஒரு பெரிய அறிவாளின்னு ஒரு அந்த கருத்து கணிப்புன்னு போட்டு சில ஊடகங்களை சொல்றேன் போட்டு கடைசியில் ஒரு அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து முடிச்சிடுவீங்க. அங்கே நீங்கள் கடைசியாக ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். அதனால் உங்கள் கணிப்பெல்லாம் தூக்கி குப்பத்தட்டில் போடுங்க. எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டால் அப்போ பேசலாம். இதெல்லாம் நடக்கலையா? ஆர்கே நகரில் என்ன பதில் ஜெயிப்பார் தான் கணிப்புகள் வந்தது. தயவு செய்து தப்பாக சொல்லாதீங்க. இல்லை வரல, எந்த ஒரு கணிப்பு வரல. வெறும் லயலா அந்த இவர் இருக்கார லயலாலேருந்து அவர் மட்டும்தான் அதை சொல்கிறார் அந்த கணிப்பை. மீதி மிகப்பெரிய ஊடகங்கள் நம்பப்படுற எல்லாரும் நாங்கள் 3வது இடம் சொன்னாங்க, திமுக முதலிடம் சொன்னாங்க. உங்க கணிப்பு 1க்கு 2க்கு நடுவில் 3வது. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவு தான் 40 தொகுதியில் வரும் நீங்க நம்புறீங்க? ஆர்கே நகர் தான் வட மாவட்டத்தில் தான் இருக்கா? இல்ல ஆர்கே நகர் வட மாவட்டத்தில் தான் இருக்கா? நீங்க கேட்கிறேன், அது நம்புறீங்க? தமிழகம் முழுவதும் அது எதிரொலிக்கு நம்புறீங்க? நீங்க எதை வச்சுதான் நீங்க நம்புவீங்க? ஒண்ணுமே இல்லாதவங்களாம் பெரிய கூட்டணி மெகா கூட்டணி அப்படின்றீங்க. அப்புறம் நாங்க ஜெயிச்சவங்கள ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது எதை வச்சுதான் நீங்க அளவுகோல்? நாங்க டிப்ஸ்டிக் என்ன சொல்லுங்க, எந்த அளவுகோல்? 2001ல ஜெயலலிதா சார் நீங்க இப்பதான் சொன்னீங்க ரொம்ப லேட்டு கதையை பேசுறீங்கன்னு. கடைசியா விஜயகாந்தோட சேரும்போது வெற்றி பெறாங்க, மூப்பனாரோட சேரும்போது ஜெயலலிதா வெற்றி பெறாங்க. அதை வச்சுதான் சார் யோசிப்பாங்க. இல்ல நீங்க ஆர்கே நகர்து
பத்தி சார் 2004 திமுக காங்கிரஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். நான் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போனது ரொம்ப லேட்டு. நீங்க கடைசியா நடந்த தேர்தல் ஆர்கே நகர் தான். அதுக்கு முன் தேர்தலை பத்தி பேசாதீங்க. சரி, அதுதான் உதாரணம் உங்களுக்கு. வட மாவட்டம்ன்றீங்க, ஜாதி பார்வைன்றீங்க. ஆர்கே நகர்ல அந்த ஜாதியா இருக்கு? அந்த மாதிரி ஜாதி பார்வையில் இருக்கு அரசியல்லே வர முடியாது. எழுதி வச்சுங்க. சமூக அவங்க கம்யூனிட்டிக்காக சில அரசியல் கட்சிகள் இருக்குது, அவங்க இருப்பாங்க, அந்த கம்யூனிட்டிக்காக பாதுகாப்பாக இருப்பாங்க. நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அரசியல் கட்சி. அம்மா எப்படி வந்தாங்களோ அது மாதிரி, புரட்சித் தலைவர் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி. கண்டிப்பா இன்றைய காலை நேரத்தில் அனைமா அடுத்த நிகழ்ச்சி உங்களை கூப்பிடும்போது கண்டிப்பா உங்களுடைய கூட்டணி கட்சிகள் பட்டியலை முழுமையா நீங்க சொல்லுவீங்க நான் நம்புறேன். அதுக்கு முன்னே பாப்பீங்க நீங்க டிவில, ஊடகத்திலே வரும். அதான் எந்தெந்த கட்சிகளோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு முழுமையா சொல்லுவீங்க நம்புறேன். ஏன்னா தொடர்ந்து உங்களோட உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்சிகளை நீங்க கடைசி வரையும் நாங்க சொல்லுவோம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த முறை நேர்காணல கண்டிப்பா அந்த கூட்டணி கட்சிகளையும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னப்போ நீங்க சொல்ற மாதிரி அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் மாறி இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து உங்களை கூப்பிடும்போது இன்றைய காலை நிகழ்ச்சியில் உங்கள் கட்சியினுடைய வியூகம், உங்களுடைய வெற்றி தோல்வி நீங்க எப்படி பாக்குறீங்க என்பது குறித்து விரிவா பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.